எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா என்னென்ன நடவடிக்கைகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டுருக்குறோம். திமுக சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், திமுக வந்து ஏற்கனவே ஒரு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அந்த திட்டத்துக்கு பணத்தை அனுப்பிட்டு இருந்தாங்க. அந்த உதவித்தொகையாக இருக்கட்டும், திமுக சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து இப்போ என்னமோ திமுக வந்து அந்த ஊசி வச்சு குத்திகிட்டே இருப்பாங்களே, குத்தி வந்து நீ மக்களுக்கு பண்ணு அப்படிங்கிறத திமுக சொல்லித்தான் மக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறதா அவங்க வந்து கற்பனை கதையாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வெளியில். மகளிர் உதவித்தொகையை வந்து நீங்கள் ஏன் வந்து இன்னும் கொடுக்கல, நீங்கள் வந்து மக்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, எங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அனுப்பிச்சோமே அப்படின்னாங்க. தமிழக மக்களே நல்லா கேட்டுங்க, நீங்களே சொல்லுங்கள். அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதியை மகளிர் உதவித்தொகை நான் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். ஆனால் மகளிர் உதவித்தொகை மக்களுக்கு வந்து எப்போ இருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அவர் முதலமைச்சர் ஆன உடனேயே அடுத்த மாதத்துலேருந்து வந்து மகளிர் உதவித்தொகை வந்து அனுப்பிச்சிட்டாரா சொல்லுங்கள். இப்போ சொல்கிறாங்களே 1,30,00,000 மகளிர் வந்து மகளிர் உதவித்தொகை வாங்கி வந்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இந்த 1,30,00,000 பேருக்கும் ஒரே இதாக கொடுத்துட்டாங்களா? எத்தனை பெண்கள் எத்தனை மகளிர்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவித்தொகை எங்களுக்கு வரல, எங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலைன்னு சொல்லிட்டு எவ்வளவு புகார்கள் வந்து எழுந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை வருட காலத்துக்கு அப்புறமா மகளிர் உதவித்தொகையை வந்து திமுக அரசு வந்து முன்னாள் ஆட்சியாண்ட திமுக அரசு வந்து மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க, அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணாங்க. இதை யாராவது இந்த பதிவை பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், மேபி யாராக கூட இருங்க, திமுகவுடைய ஆதரவாளர்கள் யாராக கூட இருங்க, இல்லை பொதுமக்களாக இருங்க, யாராவது ஒருத்தர் கருத்து சொல்கிறீங்களா? முதலமைச்சரான உடனேயே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரான உடனேயே வந்து மகளிர் உதவித்தொகையை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் வங்கி கணக்கில் வர வச்சாங்களா? உடனே விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து எவ்வளவு இருப்பு இருக்குது, என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் வந்து சம்பளம் போடணும். ஒரு அரசு இயங்குறதுக்கு எவ்வளோ வந்து இருப்பு இருக்குங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ உடனே என்னங்கிறாங்கன்னா 2,500 வந்து தரேன்னு சொல்லி சொன்னார்ல, இப்போ 2,500 கொடுக்கல, நாங்கள் வந்து அறிவித்த திட்டம் மகளிர் வந்து ரொம்ப வந்து பயனடைஞ்சாங்க, அந்த 1,000 கொடுக்க கூட இவ்வளோ வந்து டிலே ஆகுதா, அதில் என்ன நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் மறுபரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த 1,000 பணத்தை வந்து அனுப்புறதுக்காக இல்லை. 2,500 வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் 2,500 மாதம் வந்து மகளிர் உதவித்தொகையை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார்ல, அதைத்தான் வந்து மறுபரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, எப்படி ஏது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் விஷயமே தவிர, சும்மா திமுக வந்து என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரியும், நீங்கள் சரியாக வந்து மக்களுக்கான ஆட்சியை நடத்தியிருந்தா, மக்களுக்கான ஆட்சியை பண்ணியிருந்தா, மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா, மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களை எதுக்கு சார் வந்து இப்போது தமிழக மக்கள் வந்து உங்களுடைய முதலமைச்சருங்கிற அரியணையை வந்து உங்களை இறக்கிட்டு விஜய் அவர்களை தூக்கி உட்கார வைக்க போகிறாங்க? இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்கான விஷயம், சிம்பிளாக யோசிக்கக்கூடிய விஷயந்தான். இதில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதில் என்ன இருக்குதுன்ட்டு. அதாவது இவங்களால முடியல, 75 வருட கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு தோல் தட்டிட்டு இருந்த திமுக வந்து முன்னாள் அரசு இப்போ எதிர்கட்சியாக வந்து போய் உட்காரக்கூடிய நிலைமையில் வந்துட்டாங்க. இன்னமும் விஜய் அவர்களை வந்து நீங்கள் பேசிகிட்டே இருங்க, அவர் நல்லது பண்ணக்கூடிய விஷயத்த அது பண்ணிகிட்டே இருப்பார். அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டுருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா தோற்று போயிட்டாங்க, தோல்வி அடைஞ்ச கோவத்தில் வெறியில் என்ன வேணாலும் அவச்சொல் பேசுவாங்க ஆளுங்கட்சியை. என்ன வேணாலும் நீங்கள் பேசிட்டு போங்க, நீங்கள் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நேற்று வந்து ப்ரெஸ் மீட் வந்து ஆதவர்ஜனா அவங்க வந்து பேசுகிறாங்கல்ல, ஆதவர்ஜனா வந்து என்ன பேசினாருன்னா தவறான எதுவுமே பேசவே இல்லை, மரியாதையாக தான் பேசுகிறாங்க. ஆனால் சிவசங்கர்னு சொல்லிட்டு டிஎம்கே எம்எல்ஏ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஆதவர்ஜனா அவங்க வந்து திமுகவை குற்றஞ்சாட்டுறதும், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும்
அவர் வந்து வம்புக்கு இழுக்கிறாரு, அவங்கள வந்து மரியாதை குறைவாக பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பேசினாருங்க. இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. மக்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுகவை சார்ந்தவங்க யாராக இருந்தாலுமே, இப்போ நான் போடக்கூடிய பதிவுகளை திமுகவை சார்ந்தவங்க யார் வந்து இதை கேட்டாலுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் வந்து மரியாதையாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் மரியாதையாக பதிவு பண்ணலை அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான மரியாதை இல்லாமல் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு மரியாதை இல்லாமல் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதில் அளிக்கப்படும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களில் எப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். ஒருத்தர் இல்லை, ஒருத்தன். அவன் எவ்வளோ கேடு கெட்டவன், பெண்களை வந்து எவ்வளோ கொச்சப்படுத்துகிறவன், அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கெட்ட கெட்ட வார்த்தை தான் வரும். கூவாத்தில் இருந்து கூட வந்து அவ்வளோ கழிவுகள் வராது. அவன் வாயிலிருந்து அவ்வளோ கழிவு சொற்கள் எல்லாமே வரும். அந்த அளவுக்கு பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. குஷ்பு மேடம் அவங்களுடைய வழக்கில் வந்து சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. நல்லா கேட்டுங்க மக்களே, ஒரு நியாயமான அரசு, நேர்மையான அரசு அப்படிங்கிற ஒரு அரசு வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னா, தன்னுடைய கட்சியை சார்ந்தவங்க யாராக இருந்தாலுமே அவங்க தப்பு பண்ணினாலும், அவங்க மேலே வந்து ஏதாவது வழக்கு இருக்குதா, என்ன தண்டனை கொடுத்தாலுமே இந்த அரசு, எந்த அரசு வந்து ஆள்றாங்களோ அவங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனால் கோர்ட்டு வந்து தண்டனை கொடுத்துருச்சு, சிறை தண்டனை விதிச்சிட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் வந்து சிறை தண்டனைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் திமுகவோட தேர்தல் பிரச்சாரம் ஒவ்வொரு மேடைகளிலும் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி வந்தாந்தாலும் சொல்லுங்கள் நீங்களே. அப்போ வந்து அவன் எங்கே இருக்கணும்னா ஜெயிலில் இருக்கணும். ஆனால் ஜெயிலில் இருந்தானா? அப்போ இதிலிருந்தே தெரியலையா திமுக அரசு வந்து ஒருதலை பட்சமாக தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் எப்படி கேவலமாக பேசலாம், யாரை வேணாலும் எப்படி வந்து கண்டபடி பேசலாம், திட்டலாம், அசிங்கமாக பேசலாம், அசிங்கப்படுத்தலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து அப்போ வந்து இனிக்கும். ஆனால் வேறு யாராவது வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது, உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னோம்னா இது வந்து அவமரியாதையாம். அதை ஒரிஜினல் அவங்க பேசுகிறாங்கன்னா மரியாதை குறைவாக யாருமே பேசலையே. அவருடைய எமோஷனல், அவருடைய ஆதங்கம், அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருப்பாடு விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளோ நெருக்கடிகளை கொடுத்தாங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, உரிய தேர்தல் பிரச்சாரத்திலையாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், கரூரில் 41 பேர் செத்து போனாங்க, சாகலை, கொலை பண்ணாங்க. அந்த சம்பவத்தை போய் கூட பார்த்தீங்கன்னா தகுந்த காவல்துறையை வந்து பணியில் வந்து அவங்க நியமனம் பண்ணலை. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம், எக்ஸெட்ரான்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப நெருக்கடியில் சந்தித்த திரு வந்து விஜய் அவர்களாக இருக்கட்டும், திரு ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் எல்லா பேரும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து 1 சீட்டு தான் வரும், 2 சீட்டு தான் வரும். தமிழக வெற்றி கழகத்தில் வந்து முகம் தெரிஞ்ச ஆள் ஃபெமிலியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் ஜெயிப்பார். ஒருவேளை விஜய் ஜெயிக்கிறதே கூட சிரமமாக இருக்கும், பெரம்பூரில் தோற்று போயிடுவார், திருச்சி கிழக்கில் தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கடுமையான விமர்சனங்களை பத்திரிகை மற்றும் ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டு திமுக வந்து எல்லாத்தையும் பேச வச்சுச்சு. கருத்து கணிப்பு, தேர்தல் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி தேர்தல் கருத்து கணிப்பு வந்து சரியாக இல்லாமல் இருந்தங்காட்டி அது எல்லாமே திணிப்பாயிருச்சு. தேர்தல் கருத்து திணிப்பை வந்து திமுக வந்து உருவாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் இது எதையும் மக்கள் நம்பவே இல்லை. ஏன்னா ஓட்டு போடுறது மக்கள் தானே. யாரெல்லாம் வந்து கருத்து கணிப்புன்னு சொல்லி வந்து பொய் பித்தலாட்டம் பேர்னி மக்கள் மத்தியில் ப்ரெஸ் மீட் வந்து சந்திச்சாங்களோ அவங்களாம் வந்து ஓட்டு போடுறாங்க. பொதுமக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, அப்பாவி மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, இளைஞர்கள் தான் ஓட்டு போடுறாங்க, மகளிர் பெண்கள் தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இவன் யார் என்ன வேணாலும் பேசட்டும், எங்களுடைய ஓட்டு வந்து எங்கள் விஜயனாக்கு தான், விசில் சின்னத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து காலையில் விஜய் அவர்கள் வந்து எப்படி சொன்னாங்களோ காலையில் நேரமே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நேராக வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியை எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்து நீங்கள் விசில் சின்னத்துக்கு நீங்கள் பட்டன் அமுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, அதை வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா விஜய் அவர்களை வந்து முதலமைச்சரான பிற்பாடு இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக நீடிக்க வைக்கக்கூடாது, முதலமைச்சராக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்னென்ன சதி திட்டங்கள் பண்ணலாம்? அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுடைய பேராதரவோடு ஒருத்தர் வந்து வர்றார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள் படையையும் பெண்களுடைய பேராதரவையும் பார்த்து திமுக மிரண்டுச்சு. அப்போ திமுக தட்டி வச்சுட்டே இருந்துச்சு, விஜய் அவர்களை வந்து மக்களை சந்திக்க விடாமல் பயங்கர நெருக்கடி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறமா அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு முதலமைச்சராக இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் ஆனோன்னா இவனை எப்படி வந்து முதலமைச்சர் சீட்லேருந்து வந்து அவனை வந்து ஒதுக்கலாம், இறக்கலாம், அதுக்குண்டான சதி திட்டத்தை நம்ம என்னென்ன தீட்டணும். இப்போ அந்த முயற்சியில் தான் வந்து திமுகவை சார்ந்தவங்க எல்லாமே ஈடுபட்டு இருக்கிறாங்க. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்கிறது தெரியுமா, தாவேக்கா வந்து ஆட்சி பண்ணுறதுல நாங்கள் எந்த ஒரு இடையூறும் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு இடைஞ்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய திமுக வெறும் வார்த்தைக்கு மக்கள் மத்தியில் வந்து நல்ல பேர் எடுக்கணுமா. ஏங்க, நீங்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சி அதிகாரம் வந்து உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்குங்க வந்து உங்களை வந்து மக்கள் வந்து முதலமைச்சர் அரியணையிலேருந்து இறக்குறாங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். திமுகவை சார்ந்தவங்க யாராச்சும் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள். குளத்தூர் தொகுதியில் வந்து தோத்தது மிகப்பெரிய வரலாறு, மிகப்பெரிய கரும்புள்ளி. யாருக்கு? திரு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு கரும்புள்ளி. அது கரும்புள்ளியை வந்து குளத்தூர் தொகுதி மக்கள் வந்து வச்சுருக்காங்க. அது குளத்தூர் தொகுதி மக்கள் மட்டும் வைக்கல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வரவே கூடாது அப்படின்னு தான் நினச்சவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து சில காரணங்களால் சில விஷயத்தினால வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியாக வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் மெப்புதலைக்கு சும்மா சப்பக்கட்டு கட்டுற மாதிரி வந்து நாங்கள் வந்து இனிமேல் வந்து ஆதரவு கொடுக்குறோம். எப்படி? தாவேக்காவுக்கு நாங்கள் இடைஞ்சல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு பேசுகிறது, வெளியில் வந்து போயிட்டு பின்னாடி பேசுகிறது. அப்புறம் ஒன்று கேள்விப்பட்டாங்க மக்களே, நாளைக்கு வந்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி திமுக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களாம், போராட்டம் நடத்துகிறாங்க. திமுகவோட வேலை என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து ஆண்டுகிட்டு இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக என்னென்ன போராட்டம் நடத்தணும், இந்த குறை அந்த குறை, மக்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம் சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் போராட்டம் வந்து முன்னிறுத்தி போராட்டம் பண்ணாங்க திமுக. ஆனால் அதே திமுக ஆளுங்கட்சியாக வந்த ஏற்பாடு எதிர்கட்சி அதிமுக போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறேன்ப்பா. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி வந்து செய்யக்கூடாத விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத அதை வந்து எடுத்து சொல்கிறத எதிர்கட்சியோட வேலை. மக்களுக்கு வந்து இது நல்லது பண்ணுங்கள், இந்த திட்டங்கள் கொண்டு வாங்க, ஏற்கனவே கொண்டு வந்தது வந்து வேணாம், இது நல்லா இல்லை, இது செட் ஆகாது அப்படி சொல்லக்கூடிய வேலை எதிர்கட்சியோட வேலை. ஆனால் அதுவே வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியாக வரும்போது, ஆனால் நம்ம வந்து எதெல்லாம் மக்களுக்கு சொன்னோம், அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதெல்லாம் வேணான்னு சொன்னோம், எதெல்லாம் வேணும்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் வந்து அவங்க மாற்றணுமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உடனே உள்டாவை என்ன நடந்துச்சுன்னா, திமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக என்னென்ன போராட்டங்களை பண்ணினாங்களோ, மக்களுக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்ன போராட்டம் பண்ணினாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு திரும்ப வந்து திமுக வந்து எப்போ போல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அதிமுக வந்து திரும்ப போராட்டம் பண்ணுது. இதுதான் திமுகவோட வேலை. என்னென்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க போராட்டம் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியாக வரும்போது நம்ம எதுக்காக போராட்டம் பண்ணணும், அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கே வரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், அதெல்லாம் வரல. இப்போ தளபதி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி வந்து இப்போ போராட்டம் பண்ணுறாங்க நாளைக்கு. இது என்ன கதை பாருங்கள், மக்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். அப்போ திமுக வந்து எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி நிற்குதான். மக்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் வந்து முன்னாடி நிற்கிறோம், மக்களுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கறதுக்காக வந்து நாங்கள் குரல் கொடுக்குறோம், மக்களுக்கு வந்து மகளிர் உதவித்தொகை போகிறதுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம், இது நாங்கள் கொண்டு வந்த திட்டமாச்சு. அப்புறம் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்து நாங்கள் கொண்டு வந்த திட்டமாச்சு. அப்போ அந்த 1000 ரூபா வந்து தாவேக்கா இப்போ வந்து அவங்க ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்க அனுப்புறதுக்கு மக்களுக்கு போய் சேர்றதுக்கு நாங்கள் தான் வந்து முன்னாடி குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறதும் கட்டுக்கதை விடுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. இதை தான் அவங்க இனிமேல் அவங்க பண்ண முடியும். திமுகவோட இனிமேல் வேலை என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து போராட்டம் எதிர்கட்சி பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப வந்து திமுக கையில் எடுத்துருக்குது. ஏன்னா இது வந்து தாவேக்காவுக்கு எதிராக வந்து செய்யக்கூடிய போராட்டமாக அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீட் தேர்வு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முடிவெடுக்கிறது கிடையாது. இதோட பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, மத்திய அரசு தான் இருக்குது. இது நல்லாவே தெரியும் திமுகவுக்கும். ஆனால் திமுக வந்து நாளைக்கு போராட்டம் பண்ணுறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களிடையே நன்மதிப்பை பெறுவதற்காகவும், மக்களை வந்து அவங்க வந்து அதாவது தவறாக வந்து ஓட்டு போட்டுட்டாங்களாம். ஐயோ ஏன்டா இந்த விஜய்க்கு வந்து தெரியாமல் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். திமுகவை சார்ந்தவங்களே நல்லா கேட்டுங்க, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் உங்களுடைய கேவலமான அநாகரிகமற்ற அரசியலுக்கும், உங்களுடைய கட்சியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணின பெண்களை கேவலமாக பேசின சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற நிறைய பேர் வந்து உங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. உங்களுடைய பேச்சு அநாகரிக பேச்சுக்கு மட்டும்தான் தமிழக மக்கள், தமிழக பெண்கள் வந்து உங்கள் கட்சியே வேணான்னு சொல்லி உதறி தூக்கி எரிஞ்சிட்டாங்க.
இப்போ திரும்ப வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ண சித்து விளையாட்டுகள் பண்ணினாலுமே, என்னென்ன மாயாஜாலங்கள் பண்ணினாலுமே தமிழக மக்கள் தெளிவாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா கேளுங்க மக்களே, இப்போ என்ன உட்பட சட்டமன்றத்தில், தமிழக சட்டசபையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத யாருமே அதிகமாக பார்த்ததா வந்து நான் வந்து கேள்விப்படலை. ஏன்னா அவங்கவுங்க எல்லாமே வேலை வெட்டி இருக்குது, எல்லாம் போயிடுவாங்க. இப்போ எந்த இடத்துல வேலைக்கு போனாலுமே, எந்த ஏரியாவுக்கு போனாலுமே தமிழக சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அதிகமாக பார்க்க வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு நல்ல மனுஷன் விஜய் அவர் வந்து அங்கே இருக்கிறாங்க. கேமராவில் வந்து விஜய் தெரிவாங்க. விஜய் வந்து அங்கே என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க, சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை எதெல்லாம் நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து நேரடியாக லைவில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகபட்சமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, லேடிஸ் இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. சட்டமன்றத்தில் சட்டசபையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, அது யாராக கொண்டு வராங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ விஜய்ங்கிற ஒரு மனுஷன் வந்து முதலமைச்சராகி சட்டசபையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே விஜய் அவர்களுக்காகவே வந்து சட்டமன்றத்தை லைவில் வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் இன்னொன்று, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எலிப்பல்லு, அந்த பல்லை வந்து நான் பிடுங்க போகிறேன், அவளாக ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசினா. அப்படி கேவலம் இல்லை, படு கேவலம், கேவலத்தின் உச்சம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினது. ஆனால் அந்த கட்சியில் போய் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரேமலதா அம்மா வந்து அங்கே போயிட்டு வந்து கூட்டணியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து குதிரை பேரை வந்து பேசுனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. என்னென்னு, அதிமுகவிலேருந்து வந்து திருப்தி எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் வராங்க. அவங்க நிபந்தனை இல்லாமல் வந்து நிபந்தனை எதுவுமே இல்லாமல் உங்கள் கட்சியில் வந்து சேர மாதிரி தான் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பை வந்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்ன கருத்தை வந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மா வந்து பேசுகிறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மாவுக்கு இதை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள். குதிரை பேரமாக இருக்கட்டும், எந்த பேரமாக இருக்கட்டும், என்ன தகுதி இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு? ஏதாவது ஒரு தகுதி சொல்லுங்கள் மக்களை. ராஜ்யசபா சீட்டு வேணும், தன்னுடைய தம்பிக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வேணும்னு சொல்லிட்டு தேமுதிகவோட தொண்டர்கள் குமரில் இருக்கிறாங்க. திமுகவோட வேணாம், விஜய் அவர்களுடைய கட்சியிலே சேர்ந்துடலாம்னு சொல்லி போட்டு அவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு, அதாவது தேமுதிக தொண்டர்களுக்கு என்னை நம்பித்தான் வந்து விஜயகாந்த் வந்து விட்டு போயிட்டாரு, உங்களுடைய கேப்டன் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அவருடைய பணியை வந்து நானும் எங்கள் பசங்களை வந்து செய்கிறோம், சீரும் சிறப்பாக செம்மையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில் கடலூரில் வந்து தேமுதிக மாநாட்டில் வந்து பேசுனாங்க. ஆனால் கடைசியில் எங்கே போய் சேர்ந்தாங்க யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் 10 எம்எல்ஏ சீட்டுக்காகவும் வந்து போய் திமுகவோட கூட்டணி வச்சாங்க. திமுக தான் வந்து விஜயகாந்த் ஐயாவை வந்து அழிச்சதே, வேறு எந்த ஒரு கட்சியும் கிடையாது. விஜயகாந்த் ஐயா அழிஞ்சதுக்கு காரணம் திமுக தான், திமுகவை சார்ந்தவங்க தான். அந்த வைகை புயல் வடிவேலுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார்ல, அவரு தான் விஜயகாந்த் ஐயாவை பர்சனல் அட்டாக்கு, அரசியல் கருத்து ரீதியாக தாண்டி பர்சனல் அட்டாக் வந்து அதிகமாக பண்ணின மனுஷன் வைகை புயல் வடிவேலு. அப்போ அந்த மாதிரியான பேசின கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மிகப்பெரிய பெண்களை வந்து விரோதமாக, பெண்களை கேவலமாக கொச்சப்படுத்தின, உங்களை கொச்சப்படுத்துகிற உட்பட எல்லாத்தையும் பண்ண சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கக்கூடிய அந்த திமுக கட்சியில் போய் சேர்றதுக்கு இவங்களுக்கு என்ன வந்து இவங்க போய் சேர்றாங்க அப்படின்னா, அப்போ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு போனாங்களா, இல்லை ராஜ்யசபா சீட்டுக்கு தன்னுடைய தம்பிக்கு வந்து வேணும்னு சொல்லி போட்டு அங்கே போய் சேர்ந்தாங்களா? அப்போ இவங்க ஏன் ராஜ்யசபா சீட்டு போய் சேர்க்குறாங்க? அப்போ இவங்க சொல்ல வேண்டியதானே, நாங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு வந்து நாங்கள் கொடுக்குறோம், திமுக கொடுக்குறோம், திமுக ஆட்சி வந்து நல்லதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, திமுகவில் வந்து ஸ்டாலின் அண்ணா வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. அப்போ நீங்கள் எதுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டீங்க? அப்போ உங்கள் தம்பிக்கு வந்து நீங்கள் எதுக்கு கேட்டீங்க? நீங்களும் அமைச்சர் பதவி வேணாம், ராஜ்யசபா சீட்டு வேணாம் சொல்லியிருக்கலாமே. 10 சீட்டு வேணாங்க, எங்களை விட வந்து உங்களுக்கு எங்களுக்கு முன்னாடி வந்து நாங்களாவது வந்து திமுக வந்து ஏற்பட விமர்சனம் பண்ணணும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து திமுக வந்து யார் பேசினாலுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எந்த நேரத்தில் கூட நின்றுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சீட்டு கொடுங்க, எங்களுக்கு வந்து கம்மியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரேமலதா அம்மா பேசியிருக்கணுமா பேசியிருக்கக்கூடாதா? திமுகட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, நான் சொல்லலை மக்களை, இது
மற்றவங்க பேசின ஒரு கருத்தை தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த கருத்தை நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா இது உண்மையை நம்புவீங்க. திருமதி பிரேமலதா அம்மா எப்போ வந்து திமுகவோட கூட்டணிக்கு போனாங்களோ அந்த கட்சி அதோட முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஜெயிக்காது, திமுக அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு திமுக வந்து பிரேமலதா அவங்கள வந்து உள்ளே கொண்டு வரணும்? இதுக்கு முன்னாடி இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த அவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? திமுகவுக்கு. ஆனால் அவங்களுக்கே வந்து சீட்டெல்லாம் கம்மி, ராஜ்யசபா சீட்டு கிடையாது, சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததே கம்மி. ஆனால் அதுலேருந்து தான் 2 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை கட்சிகள் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். என்னடா அது, எந்த பிரச்சனை வந்தாலுமே திமுகவை சார்ந்து யார் எதுக்கு கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் வந்து பண்ணினாலுமே, திமுக வந்து விரோத ஆட்சி நடத்துதுன்னு சொல்லி யார் சொன்னாலுமே அவங்கள எதிர்த்து நம்ம வந்து திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டுருக்குறோம். ஆனால் இத்தனை வருஷம் நம்ம தான் குரல் கொடுக்குறோம். ஆனால் திமுக ஆட்சியை கேவலப்படுத்தின, திமுக ஆட்சியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணின தேமுதிக வந்து பிரேமலதா அம்மாவுக்கு வந்து என்னடா இவங்க திமுகவில் வந்து இத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக மனசில் இருந்து இருக்குமா இருக்காதா? நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் வெளிப்படையாக பேசுனாங்க, அவங்களுக்கு அத்தனை சீட் கொடுத்தீங்க எத்தனை சீட் கொடுத்தீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுனாங்க. அப்போ இதை ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சர் என்ன கொடுக்க போகிறீங்க, அமைச்சர் பதவி கொடுக்க போகிறீங்களா இல்லையா, குதிரை பேரம் பேசுகிறீங்களா இல்லையான்னு பேசக்கூடிய தகுதி வந்து இவங்க பிரேமலதா அம்மாவுக்கு இருக்குதா சொல்லுங்கள்? அதெல்லாம் பேசலாமா? அவங்க எதுக்கு பேசணும்னு கேட்குறேன் நான். விஜய் அவர்கள் வந்து வெளியே சொல்லணுமா? அவங்க நிபந்தனை, அதே மாதிரி அதிமுக சார்ந்தவங்க சொல்லணுமா, நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணுமா? இதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது? ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சி போகும்போது சில நிபந்தனைகள் யாராவது வைப்பாங்க, சரிங்களா? அமைச்சர் பதவியோ ஏதோ ஒன்று வேணும் வைப்பாங்க, இது இயற்கையான விஷயந்தான். அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன். தகுதி இல்லைங்கிற நீங்கள் சுத்தமான கையாக இருந்தீங்க. நீங்கள் திமுகவோட போய் சேரும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வந்து நாங்கள் திமுகவுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா அம்மா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சத்தியமாக இப்போ வந்து அவங்க பேசக்கூடிய தகுதி எல்லாமே இருக்குது. அப்பா இவங்க சொல்கிறது கரெக்டு தான், இவங்க சரியாக சொல்கிறாங்க, இவங்க பிரேமலதா அம்மா சொல்கிறது சரின்னு சொல்லி மக்கள் நம்புவாங்க. நீங்களே வந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லலை, ராஜ்யசபா சீட்டு வேணும்னு உங்கள் தம்பிக்கு வாங்கிட்டீங்க, 10 சீட்டு எம்எல்ஏ சீட்டு வந்து வாங்கிட்டீங்க. அப்போ எப்படி வந்து நீங்கள் அதை பற்றி பேசலாம் சொல்லுங்கள் மக்களே? நான் சொல்கிறது சரியா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ வந்து போதைக்காக இருக்கட்டும், டாஸ்மாகாக இருக்கட்டும், திருட்டுத்தனமாக வந்து விற்கிறவங்க, மது விற்கிறவங்களை எல்லாத்தையுமே கடுமையான நடவடிக்கைகள் வந்து பாயப்போகுது. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் வந்து அரசு அலுவலகங்களை லஞ்சம் வாங்காமல் மக்களுக்கு சேவை செய்ய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், தாவேகாவை சார்ந்த எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே அந்தந்த தொகுதிகளுக்கு வந்து இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு அவங்களுடைய மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் மக்களுடைய தொகுதிக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வந்து அடிக்கடி போய் விசிட் பண்ணனாத்த அந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட சொல்லி வந்து அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். இந்த விஷயத்தை வந்து திமுக பண்ணவே இல்லை. திமுகவோட படுதோல்விக்கு காரணமே இந்த தொகுதிகளுக்கு எல்லாமே, சட்டமன்ற உறுப்பினராகிய தொகுதிகளுக்கு எல்லாமே ஜெயித்த திமுக எம்எல்ஏக்கள் வந்து போகவே இல்லை, போய் மக்களை சந்திக்கலை. இதுதான் படுதோல்வி. அதனால் மக்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்கங்கிறத நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக வந்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் எங்களுடைய பதிவை கேட்டுட்டு எங்களுடைய பதிவுக்கு உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காமனாக இருந்து தான் நாங்கள் பேசுகிறோம். விஜய் அவர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுங்கிறது கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணனா வரவேற்போம். மக்களுக்கு வந்து நல்லது பண்ணலை அப்படின்னா, இது சரியாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் பதிவு பண்ணுவோம். ஆனால் என்னென்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று சொல்லி தான், நம்ம ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சால்தான் தளபதி விஜய் அவர்கள். நிறைய பேர் நினச்சிட்டாங்க அவருக்கு வந்து அரசியல் பற்றி தெரியாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அரசியல் அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அரசியல் அனுபவம் தேவையில்லை. நல்ல மனசு இருந்தால் போதும், மக்களுக்கு வந்து நல்லது பண்ண முடியும். அந்த நல்ல மனசு வந்து மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். முதலமைச்சர் விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குங்காட்டி மட்டும்தான் இத்தனை கோடி பேர் மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க.
அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பதிவை. திமுக ஆட்சி காலத்தில் நிறைய பேர் போராட்டம் பண்ண வச்சாங்க. இப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நிறைய விஷயத்துக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி போராட்டம் வந்து பண்ணணுங்கிறத கையில் எடுத்திருக்காங்க. தமிழக மக்கள் வந்து இதை நம்புவாங்களா இல்லையாங்கிறது தமிழக மக்களுடைய கையிலே நாங்கள் விட்டுறோம். அதனால் தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.